சொல்லுவாங்க, "செய்வன தெரிந்து செய்." எத செய்றோமோ அத கரெக்ட்டா செய்யணும். அவ்வளோதான். அத நம்ம எப்படி வேணா செய்யலாம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துட்டோம்னா, அதில ஒரு ஒழுக்கம் இருக்காது. அது இல்லன்னா என்ன ஆகும்? நெறைய நேரம், நம்மோட சக்தி, பொருள்கள் எல்லாமே விரயமாகுது. எதையுமே சொல்லுவாங்க இல்லையா? ஒரு விதை விதைக்கணும்னா கூட அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. அததான் ஒழுங்குன்னு சொல்றோம். படிக்கிறது கூட பாருங்க, அந்த சிறு வயதில படிக்கணும். ஒரு நாளோட இது எடுத்துக்கோங்க. காலை நேரம் படிக்கணும், மாலை நேரம் விளையாடணும். இப்படிலாம் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்மோட முன்னோர்கள் நெறைய விஷயங்கள் அந்த மாரி ஒழுங்குமுறைகளுக்கு அந்த ஆர்டர்லினஸ் அப்படின்றதுக்கு நெறைய விஷயம் சொல்லிக் குடுத்துருக்காங்க. அது குடும்பம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், ஒரு படிப்பு விஷயமா இருக்கலாம், சமுதாயத்தினோட ஒண்ணு இருக்கலாம், அல்லது இந்தந்த ஏஜ்ல நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இந்தந்த வயதில நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்கு. அதுபோல பருவ காலங்களுக்கு ஏற்றாற்போல நம்முடைய தொழில, நம்முடைய விவசாய இதெல்லாம் நம்ம மாத்தி அமைச்சுக்கணும்.